கர்நாடக மாநிலத்தின் ஆளுநராக இருப்பவர் தாவர்சந்த் கெலாட். இவர் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவரது பேரன் தேவேந்திர கெலாட், இவரது மனைவி திவ்யா கெலாட். இவர்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள நாக்டா என்ற இடத்தில் வசித்து வருகின்றனர். தேவேந்திராவுக்கும் திவ்யாவுக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ரட்லம் மாவட்டத்தில் உள்ள தால் என்ற இடத்தில் திருமணம் நடந்தது. அந்த சமயத்தில் தாவர்சந்த் கெலாட் ஒன்றிய அமைச்சராக இருந்தார். இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில்தான் திவ்யா தனது கணவர் தேவேந்திரா மீது மத்திய பிரதேசத்தின் ரட்லம் எஸ்பி அமித்குமாரிடம் புகார் அளித்துள்ளார். அதில் பல பகீர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தேவேந்திரா போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்றும், ஏற்கனவே அவருக்கு 2 திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் அவை பாதியில் நிறுத்தப்பட்டது என்றும், இதையெல்லாம் மறைத்து தனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர் என்றும் திவ்யா புகாரில் கூறியிருந்தார். அத்தோடு தேவேந்திராவுக்கு வேறு ஒரு பெண்ணோடு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும், 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு தன்னை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும், சாப்பிட உணவு கொடுக்காமல் மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் டார்ச்சர் செய்ததாகவும் திவ்யா பகீர் கிளப்பியிருந்தார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இரவு போதையில் வீட்டுக்கு வந்த தேவேந்திரா தன்னை மொட்டை மாடியில் இருந்து கீழே தள்ளி கொல்ல முயன்றதாகவும், கேலரி ஏரியாவில் விழுந்ததில் முதுகு, இடுப்பு, தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும், உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் அடுத்த நாள் காலையில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றதாகவும் புகாரில் திவ்யா கூறியிருந்தார். தனது 4 வயது மகளை கணவனும் அவரது குடும்பத்தினரும் தன்னிடம் இருந்து பிரித்து விட்டதாகவும், கடந்த நவம்பர் மாதம் மகளை பார்க்க பள்ளிக்கு சென்ற போது தன்னை பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும், வரதட்சணை பணத்தை வாங்கி வந்தால் மட்டுமே மகளை பார்க்க அனுமதிப்பதாக தேவேந்திராவும் அவரது குடும்பத்தினரும் கூறியதாக திவ்யா அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார். கணவரின் சித்திரவதைகளுக்கு அவரின் தந்தையும் ஆலட் சட்டசபை தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவுமான ஜிதேந்திர கெலாட், மாமியார் அனிதா மற்றும் விஷால் ஆகியோர் உடந்தையாக இருக்கின்றனர் என்று திவ்யா குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் மத்திய பிரதேச மாநில அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருந்தது. திவ்யா முன்வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டை அவரின் மாமனார் ஜிதேந்திர கெலாட் முற்றிலுமாக மறுத்துள்ளார். குற்றச்சாட்டுகளை யார் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம், தான் ஊடகங்களிடம் உண்மையை பேசுவேன் என்று கூறியிருந்தார். முழுமையான விசாரணைக்கு பிறகே திவ்யா முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டின் முழு பின்னணியும் அதன் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.